Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see 10th standard சயின்ஸுக்கான 3 days ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். அண்ட் இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். நான் சேனல் ஆரம்பித்து 5 years ஆயிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு டைம் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இப்போ மாட்டோம். இது நிறைய நாள் யோசிச்சது உண்டு, பட் இன்னைக்கு தான் அது அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ சயின்ஸுக்கு நம்மளுக்கு 3 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த 3 நாள் என்ன மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் நான் கொடுக்க போகிறேன். நான் படிக்கும்போது இருந்த 10th போர்ஷன் எல்லாமே மாறிடுச்சு. எல்லா சிலபஸ் எல்லா பேட்டர்னும் மாறிடுச்சு. ஸோ இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்புறம் நிறைய இதெல்லாம் பார்த்து நான் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் இந்த பிளான் கொடுக்குறேன். ப்ளஸ் இதுக்கப்புறம் எப்படி சயின்ஸை சென்டம் எடுக்கிறங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்கள் 10th ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஹாஃப் டே, நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதி மேக்ஸ் எக்ஸாம் எழுதி வந்திருப்பீங்க. ஸோ மண்டே ஹாஃப் டே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஹாஃப் டேல என்ன இப்போலேருந்து என்ன செஞ்சுங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பட் ரொம்ப பெருசாக ஒன்றும் படிக்க சொல்ல போகிறது இந்த ஹாஃப் டேல. புக் பேக் அண்ட் புக் இன் 1 marks தான் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க. அதான் படிக்க சொல்ல போகிறேன். ஸோ புக் பேக் 1 marks 23 லெசன் இருக்குல்ல, அதில் இருக்க புக் பேக் 1 marks கண்டிப்பாக புக் பேக் 1 marksல 10 மார்க், 10க்கும் மேலேயும் வரலாம், 10 கீழேயும் வரலாம். 8 to 10 என்ன செஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க. சரியா? மினிமம் 8, மேக்ஸிமம் 10, 11 வரைக்கும் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் 1 இல்லை 2, 3 புக் இன் 1 marks வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக் இன் 1 marks என்ன செய்யணும், டூ யூ நோ படிக்கணும், சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுலேருந்துலாம் 1 marks கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. புக் இன் 1 marksக்கு டூ யூ நோ அந்த ஹைலைட்டட் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும். தென் டியூஸ்டே நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 half டேவாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு என்ன செஞ்சுக்கோங்க பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் டேல என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 6 லெசன் இருக்குல்ல, அதில் இருக்க 2 marks, 4 marks, 7 marks எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபிசிக்ஸில் இருக்க 2 marks, 4 marks, 7 marks எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறீங்க, கவர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் ஹாஃப் டேல 6 lessons ஃபுல்லாக என்ன செய்யணும், கவர் பண்ணணும். தென் ரிமைனிங் ஹாஃப் டே என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸும், கெமிஸ்ட்ரியில் லெசன் 7லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற 2 marks and 4 marks மட்டும். ஸோ பேசிக்காக டியூஸ்டே நீங்கள் என்ன முடிக்கணும்னா ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும். 2 marks, 4 marks, 7 marks ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, தென் கெமிஸ்ட்ரியில் 2 marksம் 4 marksம், அதுவும் 7 to 11 இருக்க 2 marks 4 marks மட்டும் பார்க்க போகிறீங்க. சரியா? இதான் வந்து டியூஸ்டேல நீங்கள் பண்ண வேண்டியது. தென் வெட்னஸ்டேல வந்து அதே மாதிரி 2 half டே பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேல கெமிஸ்ட்ரியோட 7 marksம் ப்ராப்ளம்ஸ் என்ன செய்ய போகிறீங்க பார்க்க போகிறீங்க. அதாவது 2 marks 4 marks முதல் நாளே நம்ம படிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கெமிஸ்ட்ரியோட 7 marksம் ப்ராப்ளம்ஸ், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே என்ன செய்யணும் பார்க்கணும். கம்பல்சரியில் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால தென் ரிமைனிங் ஹாஃப் டே வந்து பயாலஜியில் லெசன் 12லேருந்து 16 வரைக்கும் இருக்குது 2 marks, 4 marks, 7 marks இதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க படிக்க போகிறீங்க. இது நெக்ஸ்ட் ஹாஃப் டே ஃபார் வெட்னஸ்டே. நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து பயாலஜியில் இருக்க ரிமைனிங் 17லேருந்து 23 வரைக்கும் லெசன் இருக்க 2 marks, 4 marks, 7 marks அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் வச்சுக்க போகிறீங்க. மேபி உங்களுக்கு இங்கே இந்த ஃபஸ்ட் டேல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலனா கூட நீங்கள் செகண்ட் டேக்கு 1 or 2 lessons நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செகண்ட் டேல போய் என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம். பட் இப்படி நான் பிளான் கொடுக்கும்போது தான் நீங்கள் இதில் வந்து ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவில் என்ன செய்வீங்க படிப்பீங்க. அதனால தான். சரியா? ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பயாலஜியில் டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதான் நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே பண்ண போகிறீங்க. அண்ட் தேர்ஸ்டே கடைசியாக ஒரு ரிவிஷனும் பண்ணிட போகிறீங்க. சரியா? தென் ஒன் மோர் திங், இந்த நான் இப்போ 2 marks, 4 marks, 7 mark படிங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 mark, 4 mark, 7 mark என்ன படிக்கணும், எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், புக் பேக் படிக்கணும். 2 mark, 4 mark அந்த வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சரும், ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் இருக்குல்ல புக் பேக்கில் எல்லா லெசன்லையும், அதில் இருக்க புக் பேக்கை படிச்சிங்கனாலே உங்களால் என்ன செஞ்சிட முடியும். மோஸ்ட்லி இப்போ 10 கொஸ்டினில் 7 கொஸ்டின் எழுதணும் கரெக்டாக. 2 mark, 4 mark 7 கொஸ்டின் நீங்கள் எழுதணும் கரெக்டாக. ஸோ அந்த 7 கொஸ்டினில் 6 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் என்ன செஞ்சிட முடியும், எழுதிட முடியும். தரோவாக எல்லா புக் பேக்கையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜியில் 6 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் என்ன செஞ்சிட முடியும், எழுதிட முடியும். புக் பேக்கில் இருக்க 2 mark, 4 marks அதாவது ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், ஃபியூ சென்டென்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை படிச்சிட்டிங்கன்னா அப்போ மீதி அந்த கம்பல்சரிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூ ஹவ் டு கோ த்ரூ த ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்னது அந்த ஹார்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் அந்த டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் பயாலஜியில் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். தென் 7 mark பொறுத்தளவுக்கு உங்கள் புக் பேக்கில் இருக்க லாங் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. தென் நீங்கள் படிக்கிற ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸே அந்த 2-3 கொஸ்டினை சேர்த்து என்ன செய்வாங்க 7 markல கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் புக் பேக்கில் இருக்க ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், லாங் கொஸ்டின் ஆன்சர், ஹார்ட் கொஸ்டின், அப்புறம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், தென் எக்ஸைஸ் ப்ராப்ளம், இதை தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஃபுல்லாக கவர் பண்ண போகிறீங்க. புக் இன்னுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கோ த்ரூ த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்க அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்ய போகிறோம் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ புக் பேக்கில் வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், லாங் கொஸ்டின் ஆன்சர், ஹார்ட்ஸு, தென் ப்ராப்ளம்ஸ், சால்வ்டும் படிக்கணும், எக்ஸைஸும் படிக்கணும். தென் புக்கின்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதை தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இங்கே நான் சொல்லியிருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு அந்தளவுக்கு தெரியல, நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு போடுறேன், எல்லாம் அனலைஸ் பண்ணி. இல்லைனா நிறைய சேனல்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுவாங்க, யூ கேன் கோ த்ரூ தட், நாட் அ ப்ராப்ளம். பட் நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? 2 mark, 4 mark ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்,
7 மார்க் வந்து லாங் ஆன்சர் அப்புறம் சில ஷார்ட் ஆன்சர்ஸ் என்ன செய்வாங்க சேர்த்து கேட்பாங்க. தென் கம்பல்சரிக்கு ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக பேச வரேன். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக். ஃபஸ்ட் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.